நான் பணம் சம்பாதிக்கணும், ஆடம்பரமா வாழணும்னு நினைச்சதெல்லாம் என்னைக்குமே எனக்காக கிடையாது. என் பொண்டாட்டிக்கு நிறைய நகை போடணும், என் புள்ள குட்டிக்கு நல்லா வசதியா வாழணும் தான். எத்தனை ஜெனரேஷன் தான் நாம மிடில் கிளாஸாவே வாழறது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்ன்ற வெறியில தான் நான் பணம் அலையிறேன். ஆனா என் கிரகமோ நேரமோ தெரியல, நான் ஜானி என்ன முழம் வழுக்குது. இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில கிடைச்சது. அதுல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன். ஒண்ணு எல்லாம் போயிடுச்சு. உங்ககிட்ட வாங்கின 15,000 கரியா போயிடுச்சு. ஆனா ஆண்டவன் எதையும் காரணம் இல்லாம செய்ய மாட்டான் போல இருக்கு. எனக்கு இப்பதான் அது புரிஞ்சுது. எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில கொண்டாந்து நிறுத்தினா பாரு சரியான வழியில. என்னடா சம்பந்தம் இல்லாம எல்லாமே நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா காரணம் இல்லாம எதுவும் நடக்கலமா. அப்பா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இருமா விஷயத்துக்கு வரேன். அன்னைக்கு கந்துவட்டி ரவி நம்ம வீட்டுக்கு ஏன் வந்து உட்காரணும்? அவனுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக. நீ ஏன் கோயிலுக்கு போகணும்? கோயிலுக்குள்ள போன உனக்கு மட்டும் ஏன் அந்த பணம் சிக்கணும்? நான் திருப்பி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியும் நீ அந்த பணத்தை திருப்பி கொடுத்து ஏன் நல்ல பேர் வாங்கணும்? நானும் நீ ஏன் சட்டை போடணும்? நான் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நான் ஏன் தரகர்கிட்ட கொடுக்கணும்? அது ஏன் ஒரு ராஜரத்தை வீட்டில் போய் கொடுக்கணும்? ராஜரத்னம் சார் வீட்ல ஏன் ஜாதகத்தை தரகர் கொடுத்தாரா? எதுக்கு? விதிமா விதி. உன் ஜாதகத்தை பார்த்துட்டு நீதான் அந்த வீட்டுக்கு வாரிசா வரணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு நீதான் மகாலட்சுமின்னு சொல்றாரு. இந்த வீட்டு மகாலட்சுமி நீதான். இப்போ உன்னால இந்த வீட்டு தரித்திரம் எல்லாம் போகுது. நம்ம வீட்டுல பணம் கொட்ட போகுது. அமைதி. அன்னைக்கு அந்த ஹவுஸ் ஓனர் கத்திட்டு போனான்னு சொன்ன, அடுத்த வாரம் அந்த நாயை வர சொல்லு. இந்த வீட்டை எழுதி வாங்கிட்டு பணத்தை அவன் மூஞ்சில விட்டறிவோம். அந்த நாய் பொறுக்கிட்டு போட்டோம். ஏங்க என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையேங்க. ஏண்டி இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு இருக்க? புரியலன்னு சொல்ற? ராஜரத்ன வீட்டுல நம்ம திவ்யாவை அவங்க வீட்டு வாரிசா தத்தெடுக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க.